இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல ஒரு சூப்பரான, அதாவது நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், நிதி சுதந்திரம். எக்ஸாக்ட்லி. பொதுவா பணம் சம்பாதிக்கிறது, அதை முதலீடு செய்யறது அப்படின்னாலே அது ஏதோ புரியாத ரகசியம் மாதிரியும் ரொம்ப கஷ்டமான ராக்கெட் சயின்ஸ் மாதிரி தான் பல பேருக்கு தோணும். ஆனா அது நிஜம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அதனால தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் ஜே.எல். காலின்ஸ் எழுதின தி சிம்பிள் பாத் டு வெல்த், அதாவது செல்வத்திற்கான எளிய பாதை அப்படிங்கிற ஒரு பிரமாதமான புத்தகம். இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதோட எளிமைதான். எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, தலை சுத்த வைக்கிற ஃபினான்ஷியல் வார்த்தைகள் எதுவுமே இல்லாம ரொம்ப தெளிவா இருக்கும். நாம செல்வத்தை உருவாக்குறதுக்கான ரொம்ப எளிய வழியை உங்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளோட இந்த தேடலோட நோக்கம். சரி, இது விரிவாக பார்ப்போம். இந்த புக்கோட அடிப்படை என்ன சொல்றது? இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த புக்கு ஏதோ முதவீட்டு தந்திரங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, பணத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற அந்த சைக்காலஜியவே மாத்துது. அந்த துறவி கதை மாதிரி இல்லையா? கரெக்ட். ஆரம்பத்துல வர்ற ஒரு கதை. அதாவது 2 சின்ன வயசு நண்பர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க. அதுல ஒருத்தர் ஒரு சாதாரண ஏழை துறவியா இருக்கிறாரு. இன்னொருத்தர் ராதாவோட தர்பார்ல ரொம்ப செல்வாக்கான ஒரு பணக்கார அமைச்சரா இருக்கிறாரு. இந்த அமைச்சர் தன்னோட நண்பரான துறவிய பார்த்துட்டு, நண்பா, நீ இந்த ராஜாவை எப்படி புகழ்ந்து பேசணும்னு மட்டும் கொஞ்சம் கத்துக்கிட்டா போதும், இப்படி தினமும் வெறும் சாதமும் பீன்ஸும் சாப்பிட்டு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வராது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த துறவி சொன்ன பதில் தான் அல்டிமேட். ஆமா, அந்த துறவி ரொம்ப அமைதியா சொல்றாரு, நண்பா, நீ இந்த வெறும் சாதமும் பீன்ஸும் சாப்பிட பழகிக்கிட்டா அந்த ராஜாவை புகழ்ந்து வாழ்நாள் முழுக்க ஒரு அடிமை மாதிரி வாழ வேண்டிய நிலைமை உனக்கு வராது அப்படின்னு பதிலளிக்கிறாரு. வாவ், நிஜமாவே ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. கண்டிப்பா. ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த நிதி சுதந்திரத்தோட சீக்ரெட்டும் இந்த சின்ன கதைக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், நடைமுறை வாழ்க்கையில இதை எப்படி அப்ளை பண்றது? வெறும் சாதமும் பீன்ஸும் சாப்பிட்டுட்டு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வாழணும்னு சொல்றாரா என்ன? அப்படி இல்ல. வறுமையில வாடணுங்கிறது இதுக்கு அர்த்தம் கிடையாது. செல்வத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படை விதிய அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. சம்பாதிக்கிறத விட குறைவா செலவு பண்ணுங்க, மீதமுள்ளத முதலீடு பண்ணுங்க. கடனை தவிருங்க. எக்ஸாக்ட்லி. அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைகள் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க சுதந்திரம் அதிகமா இருக்கும். இங்கதான் அந்த FU மணி, அதாவது FU மணி அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இது கேட்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பொதுவா FU மணினா மக்கள் ஏதோ பெரிய பங்களா வாங்குறதுக்கோ இல்ல லக்ஸூரியான கார் வாங்குறதுக்கோ தேவைப்பட பணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தப்பு. இது ஆடம்பரத்துக்கான பணம் கிடையாது. இது உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிற பணம். அதாவது நமக்கு பிடிக்காத விஷயங்களை நிராகரிக்கிற சுதந்திரம். ஆமா. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையோ இல்ல உங்களை மதிக்காத ஒரு பாஸ் இருக்காருன்னு வைங்க. எனக்கு இந்த வேலை தேவையில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு தைரியமா சொல்றதுக்கு ஒரு பேக்கப் வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும். அந்த தைரியத்தை கொடுக்கிற பணம் தான் இந்த FU மணி. இதுக்கு ஆசிரியர் காலின்ஸ் அவரோட 25 வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்ட புக்ல சொல்லியிருப்பாரு. அந்த ஐரோப்பா ட்ரிப். அதேதான். அவர் தன்னோட 25 வயசுலயே ஐரோப்பாக்கு ஒரு லாங் ட்ரிப் போகணும்னு முடிவு பண்றாரு. உடனே தன்னோட பாஸ் கிட்ட போயிட்டு 6 வாரங்கள் லீவ் கேக்குறாரு. 6 வாரமா? சாதாரணமா 1 வாரம் கேட்டாலே கத்துவாங்களே. அதான், பாஸ் லீவ் தரவே முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனா காலின்ஸ் கொஞ்சமும் தயங்காம உடனே தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த பணம் இருந்துச்சு. ஆமா, அவர்கிட்ட FU மணி இருந்துச்சு. அவர் பணத்துக்காக அந்த வேலைக்கு அடிமையா இல்ல. அவரோட அந்த தைரியத்தை பார்த்த முதலாளி கொஞ்ச நாள் கழிச்சு இறங்கி சரி, நீ வேலையை விட வேண்டாம், உனக்கு 6 வாரம் லீவ் தரேன் சொல்லிட்டாரு. சூப்பர். அந்த பணம் அவருக்கு எந்த ஒரு பொருளையும் வாங்கி தரல, ஆனா அவருக்கு வாழ்க்கையில தேர்வுகளை, அதாவது சாய்ஸஸ கொடுத்துச்சு. கரெக்ட். ஆனா நம்மள பல பேருக்கு இந்த சுதந்திரம் கிடைக்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கடனுக்கே சரியா போகுது. அதுதான், கடன் சுதந்திரத்தை பறிக்கிற மிகப்பெரிய அட்டை பூச்சி. அதுதான். நீங்க கடனை உடம்புல ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற அட்டை பூச்சியோட ஒப்பிட்டு பாருங்க. லீச்சஸ் புக்ல கூட அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமா, நீங்க வாங்குற ஒவ்வொரு கடனும் உங்க எதிர்கால சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு எடுக்குது. இத புரிஞ்சுக்காம நிறைய சம்பாதிச்சா கடன் அடைச்சிடலான்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா நிறைய சம்பாதிச்சாலும் பிரச்சனை தீராதுன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மைக் டைசன். எக்ஸாக்ட்லி. குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன். அவர் தன்னோட வாழ்நாள்ல $300 மில்லியன் சம்பாதிச்சாரு. ஆனா கடைசியில என்னாச்சு? மொத்தமா திவாலாகிட்டாரு.
எப்படி 300 மில்லியன் டாலர் சம்பாதிச்ச ஒருத்தர் திவாலாக முடியும்? ஏன்னா அவர் பணத்தை பொருட்களை வாங்குவதற்கான கருவியா மட்டுமே பார்த்தாரு, முதலீடுக்கான வாய்ப்பா பார்க்கல. வீடுகள், கார்கள், ஏன் புலிகளை கூட வாங்கி வளர்த்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இங்கதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது வாய்ப்பு செலவு அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ஆழமா பதியுது. அதாவது நாம ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பணத்தை மட்டும் இழக்கல, அந்த பணத்தை முதலீடு செஞ்சிருந்தா எதிர்காலத்துல கிடைக்கக்கூடிய பெரிய லாபத்தையும் தான் சேர்த்து இழக்கிறோம். இருந்தா அது ஒரு 10 வருஷத்துல 4 லட்சமா மாறி இருக்கும். அப்போ அந்த போனோட உண்மையான விலை 4 லட்சம். ஆமா, அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சரி, கடனை தவிர்த்தாச்சு, செலவை குறைச்சாச்சு. அடுத்தது என்ன? சேமிப்பை எப்படி முதலீடு பண்றது? புக்ல பங்குச்சந்தை பத்தி விரிவாக சொல்றாங்க. ஆனா பங்குச்சந்தை அப்படின்னாலே ஒரு பெரிய சூதாட்டம்னு எல்லார் மனசுலயும் ஒரு பயம் இருக்கே. அது சகஜமான பயம்தான். 1987ல நடந்த அந்த பிளாக் மண்டே அன்னைக்கு ஒரே நாள்ல 22% மார்க்கெட் செறிஞ்சுதே. அப்புறம் 2008ல நடந்த பொருளாதார வீழ்ச்சி, இதையெல்லாம் பார்த்து பயந்துதானே மக்கள் விலகி இருக்காங்க. இத நாம் ஒரு பரந்த பார்வையோடு இணைத்து பார்த்தால் இந்த பயம் தேவையில்லாததுன்னு புரியும். மார்க்கெட் தற்காலிகமா சரியலாம், ஆனா கடந்த 100 வருஷ டேட்டாவை எடுத்து பாருங்க. உலகப் போர்கள் வந்திருக்கு, 2008 வீழ்ச்சி, பேண்டமிக்னு எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனா நீண்ட கால அடிப்படையில மார்க்கெட் எப்பவுமே மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆமா, இதுக்கு புக்ல ஒரு ரொம்ப பிரமாதமான ஒப்பீடு இருக்கு. எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. பங்குச்சந்தைய ஒரு கிளாஸ் பீரோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. தி பியர் அண்ட் தி ஃபோம் கான்செப்ட். அதேதான். இப்போ ஒரு பெரிய கிளாஸ்ல பீரை ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க. அடியில அந்த உண்மையான பீர் இருக்கும், ஆனா மேல நொர பொங்கி வழியும். கரெக்ட். இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த அடியில இருக்கிற பியர் அப்படிங்கிறது தான் உண்மையான வணிகங்கள், அவங்களோட வளர்ச்சி. ஆனா அந்த மேல இருக்கிற நொர தான் தினசரி சந்தையில நடக்கிற ஏற்ற இறக்கங்கள். ஆமா, டிவில கத்துற நிபுணர்கள், டெய்லி நியூஸ், இதெல்லாமே அந்த நொர தான். அப்போ நேயர்களாகிய நாம அந்த நொரைய புறக்கணிச்சிட்டு பீர் மேல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். சரியா சொன்னீங்க. ஆனா இங்க ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இருக்கு. மனித உளவியல் இயல்பாகவே சந்தையோட இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்பட வடிவமைக்கப்படல. அதாவது பயத்துல தப்பான முடிவு எடுக்கிறோம். ஆமா, பீதியில மார்க்கெட் குறையும் போது, அதாவது கம்மியான விலையில கிடைக்கும் போது மக்கள் வித்துட்டு ஓடுவாங்க. ஆனா விலை உச்சத்துல இருக்கும்போது பேராசையோட வாங்குவாங்க. பை ஹை செல் லோ. இது இன்வெஸ்ட்மெண்ட் தத்துவத்துக்கே எதிரானதாச்சே. சரி, பங்குச்சந்தையில முதலீடு பண்றதுனா இது ரொம்ப சிக்கலானதா? எந்த கம்பெனி ஷேர் வாங்குறதுன்னு எப்படி முடிவு பண்றது? அதுக்கு தான் ஜாக் போகல் அப்படிங்கிறவரு ஒரு அருமையான தீர்வு கொடுத்தார். வான்கார்ட் குறியீட்டு நிதிகள், அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இத பத்தி புக்ல ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. ஆமா, தனித்தனி பங்குகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மார்க்கெட்டையே வாங்குறதுக்கு சமம். உதாரணத்துக்கு VTSAX. இதுல முதலீடு செஞ்சா அமெரிக்க சந்தையில இருக்கிற அத்தனை கம்பெனிகள்லயும் முதலீடு செய்றீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆக்டிவ் மேனேஜர்கள் அதிக கட்டணம் வசூலிக்கும் நிதி மேலாளர்கள் கிட்ட கொடுத்தா அதிக லாபம் வருமேன்னு ஒரு பேச்சு இருக்கே. அது ஒரு முட்டாள்தனமான விளையாட்டு. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 82% தொழில்முறை மேலாளர்களால சந்தையோட சராசரி வளர்ச்சியை கூட தாண்ட முடியல. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பெரிய தொகையை ஃபீஸா வாங்கிடுவாங்க. அதுக்கு நாமே சிம்பிளா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுட்டு போயிடலாம். கரெக்ட். ஓகே, இப்போ இத 2 எளிய கட்டங்களா பிரிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. செல்வத்தை குவிக்கும் கட்டம், அப்புறம் பாதுகாக்கும் கட்டம். ஆமா, wealth accumulation ஸ்டேஜ். இந்த முதல் கட்டத்துல நீங்க வேலை செஞ்சுகிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்க உங்க பணத்தை 100% பங்குகளிலேயே, அதாவது அந்த VTSAXல முதலீடு பண்ணலாம். இது கொஞ்சம் ஆபத்தானதா தோன்றுனாலும் நீண்ட காலத்துல அபரிமிதமான வளர்ச்சியை தரும். ஆனா ரிட்டையர் ஆகும்போது 100% பங்குச்சந்தையில இருந்தா ஆபத்து தானே? மார்க்கெட் விழுந்தா என்ன பண்றது? அங்கதான் இரண்டாவது கட்டம் வருது, வெல்த் பிரிசர்வேஷன் ஸ்டேஜ். பணி ஓய்வு பெறும்போது நீங்க பத்திரங்களை, அதாவது பாண்ட்ஸை உங்க முதலீட்டுல சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு VBTLX. அதான் 75% பங்குகள் மற்றும் 25% பத்திரங்கள் அப்படிங்கிற விகிதம். இது மார்க்கெட் வீழ்ச்சியை சமாளிக்க ஒரு குஷன் மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. பணவீக்கம் மற்றும் சந்தை வீழ்ச்சியிலிருந்து இது உங்களை காப்பாத்தும். ரொம்ப தெளிவா இருக்கு. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் நிதி நிபுணர்களை நாம நம்பக்கூடாது? ஏன்னா அவங்க உங்களை குழப்பினாதான் உங்களுக்கு லாபம். இதுக்கு புக்ல ஒரு சுவாரஸ்யமான ஸ்கேம் கதை இருக்கும், 1000 லெட்டர் ஸ்கேம். ஓ, அந்த 1000 பேருக்கு லெட்டர் அனுப்புற தந்திரம். ஆமா, ஒருத்தர் 1000 பேருக்கு கடிதம் அனுப்புவாரு.
பாதி பேருக்கு மார்க்கெட் ஏறணும், பாதி பேருக்கு இறங்கணும் கணிச்சு சொல்வாரு. அப்புறம் என்ன நடக்கும்னா, சரியா போன அந்த 500 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் அவங்கள 2ஆ பிரிச்சு கடிதம் அனுப்புவாரு. கரெக்ட். இப்படியே 500, 250, 125ன்னு குறைச்சிக்கிட்டே போய் கடைசியா ஒரு சின்ன குரூப் கிட்ட தொடர்ச்சியா 6 முறை துல்லியமா மார்க்கெட்டை கணிச்ச ஒரு ரெக்கார்டை காட்டுவாரு. அவங்களும் இவர் பெரிய ஜீனியஸ் நினைச்சு பணத்தை கொடுப்பாங்க. ஆனா அவர் ஏமாத்திட்டு ஓடிடுவாரு. ஆமா, உலகத்துல இலவச உணவு, அதாவது ஃப்ரீ லஞ்ச்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கறத நேயர்கள் ஆணித்தரமா உணரணும். சூப்பர். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது. முதலீடு செஞ்ச பணத்தை ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி செலவு பண்றது? பணம் தீர்ந்துடாதா? இதுக்கு ட்ரினிட்டி ஆய்வு, அதாவது ட்ரினிட்டி ஸ்டடி ஒரு அற்புதமான பதில கொடுக்குது. அதான் 4% விதி. 4% ரூல் இது ரொம்ப பாப்புலரான ஒன்னாச்சே. ஆமா, உங்க மொத்த முதலீட்டுல இருந்து முதல் வருஷம் வெறும் 4% பணத்தை மட்டும் நீங்க செலவுக்கு எடுத்தீங்கன்னா 30 வருஷங்களுக்கும் மேலாக உங்க பணம் தீர்ந்து போகாம வளரும்னு அந்த ஆய்வு சொல்லுது. 30 வருஷமா? அதுக்கப்புறம் பணம் இருக்குமா? நீங்க தொடங்கின தொகையை விட அதிகமாவே இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன அது? மார்க்கெட் சரிஞ்சா என்ன பண்றதுங்கிறதா? அதேதான். மார்க்கெட் ரொம்ப வீழ்ச்சி அடையும் போது குருட்டுத்தனமா 4% பணத்தை எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்துல உங்க செலவுகளை சற்று குறைச்சுக்கிட்டு ஒரு நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டியை கடைப்பிடிக்கணும். அதுதான் உண்மையான பாதுகாப்பு. வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா பார்த்தா செல்வந்தராவது அப்படிங்கிறது சிக்கலான கணிதம் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது உங்களோட உளவியல், எளிமை மற்றும் பொறுமை சம்பந்தப்பட்டது. சிக்கலான நிதி ஆலோசனைகளை புறக்கணிச்சிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் செலவு செஞ்சு கடனை தவிர்த்து குறியீட்டு நிதிகள்ல தொடர்ந்து முதலீடு செஞ்சாலே போதும். மார்க்கெட் ஏறும் இறங்கும், ஆனா அமைதியா தொடர்ந்து பயணிக்கணும். இந்த தருணத்துல கேட்டுக்கிட்டு இருக்க உங்களை நேரடியாக பார்த்து நான் ஒரு இறுதி கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். பணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை வழிநடத்துவதற்கான மிகச் சக்தி வாய்ந்த கருவி. நீங்க அதை அடக்கி ஆளவில்லை என்றால் அது உங்களை அடிமையாக்கிவிடும். நீங்க இன்னைக்கு வாங்குற ஆடம்பர பொருட்களுக்கான வாய்ப்பு செலவு, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னவென்று எப்பவாவது யோசித்திருக்கிறீர்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இன்று நீங்க செலவிடும் அந்த பணம் எதிர்காலத்தில் உங்கள் சுதந்திரத்தை, அதாவது நீங்கள் விரும்பியதை செய்வதற்கான உரிமையை உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதா? இத ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். கண்டிப்பா. இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க தூண்டி இந்த ஆழமான தேடலை நம்ம இனிதே நிறைவு செய்றோம். நீங்களும் சீக்கிரமே நிதி சுதந்திரம் அடைவீங்கன்னு நம்புறோம். நன்றி. நன்றி.